தன்னுடைய பெயரை போடாமலே ஒரு கோஸ்ட் இயக்குனரா தனுஷ் அவர்கள் 7 படங்களுக்கு இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. அது என்னென்ன படங்கள் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். இவரெல்லாம் ஒரு ஆக்டரா, இவரெல்லாம் எதுக்கு நடிக்க வந்தாரு அப்படின்னு சொன்ன காலம்லாம் போய் இப்போ இவரு டைரக்டராவே மாறி இருக்கிறாரு. தனுஷ் அவர்கள் டைரக்ஷன், ஆக்டிங் அண்ட் சிங்கிங் இந்த மாதிரி பல பரிணாமங்கள்ல ரொம்ப பியூட்டிஃபுல்லா அவருடைய ஒர்க்கை வந்துட்டு பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காரு. இந்த சூழல்ல இப்போ அவர் டைரக்ட் பண்ண நிலவுக்கு என் மேல நெடிகோபம் திரைப்படம் வெளியாயிருக்கு. அது நல்ல விதமான கருத்துக்களையுமே வாங்கிட்டு வந்துட்டு இருக்குது. படங்களையும் தாண்டி அந்த படத்தை அவர் டைரக்ட் பண்ணும்பொழுது அந்த செட்ல நடந்த சில சுவாரஸ்யமான வீடியோஸ்லாம் சோஷியல் மீடியால பாக்குறதுக்கே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப கியூட்டா இருக்கு. ஒரு டைரக்டரா அவர் நடிச்சு காட்டி அதை உள்ள இருந்து வாங்குறாரு இல்லையா? நிறைய நேரங்கள்ல நம்ம படங்கள்ல பார்க்கும் பொழுது அந்த முக்கியமா நிலவுக்கு என் மேல நெடிகோபம் திரைப்படத்துலலாம் தனுஷாவே அந்த ஹீரோவையே நம்மளால பார்க்க முடியுது. அதுல வச்சிருக்கிற டயலாக்ஸா இருக்கட்டும், அது அந்த ஹீரோ அப்படின்னு நமக்கு தெரியறதை விட தனுஷ் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் நம்மளுக்கு கொடுத்துருது. ஆப்வியஸ்லி அவருடைய டைரக்ஷன்ல அப்படிதானே இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் போயிட்டு இருக்கிற சமயத்துல இந்த படம் மட்டும்தான், அதாவது இப்ப ரீசெண்டா வந்த நிலவுக்கு என் மேல நெடிகோபமா இருக்கட்டும், பவர் பாண்டி, ராயன், இந்த திரைப்படங்கள் எல்லாமே நம்மளுக்கு நல்லாவே தெரிந்த திரைப்படம். தனுஷ் அவர்கள் டைரக்ட் பண்ணது அப்படின்றது. பவர் பாண்டி திரைப்படம்லாம் நல்ல வரவேற்பு பெற்றுச்சு தனுஷ் அவர்களுடைய டைரக்ஷன்ல. இந்த சூழல்ல இவர் தான் டைரக்டர் அப்படின்னு இவர் பேரே போடாம 7 படங்களுக்கு இவர் ஒரு கோஸ்ட் டைரக்டரா இருந்திருக்கிறாரு. அது என்னென்ன திரைப்படங்கள் அப்படின்னு பார்த்தா, நம்பர் 1 ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் இயக்கின 3 திரைப்படத்துல தனுஷ் அவர்கள் தான் ஒரு கோஸ்ட் டைரக்டரா இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. நம்பர் 2 தனுஷ் மற்றும் நஸ்ரியா 2 பேருமே சேர்ந்து நடிச்ச நையாண்டி திரைப்படத்திலயுமே இவர் தான் கோஸ்ட் டைரக்டர் அப்படின்னு சொல்லப்படுது. நம்பர் 3 மாரி, மாரி 2, VIP 2, வைராஜாவை, நானே வருவேன், இந்த 7 படங்களுக்கும் இவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. பட் இவருடைய பேர் வெளியில வரல அப்படின்னு சொல்லப்படுது. பட் இது தனுஷ் அவர்களுடைய சைட்ல இருந்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு எதுவும் பெருசா வரலனாலும் இந்த மாதிரி பேசப்பட்டு இருக்கிற இந்த சூழல்ல இந்த திரைப்படங்கள் பத்தியும் தனுஷ் அவர்களுடைய டைரக்ஷன் பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்கள் இருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.